கடன் வாங்குறது என்ன பெரிய தப்பு? அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே. நிறைய பேரு கடன் வாங்குறதை நியாயப்படுத்துகிறார்கள். முதல்ல வேதத்தின்படி, நான் வெளியே இருந்தெல்லாம் சொல்லல, ஆண்டவர் சொல்றாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். எப்பா, நீங்கள் 1000 வார்த்தை என்ன பார்த்து சொன்னாலும் நான் வேதத்தின்படி அந்த வார்த்தையை சொல்றேன். இல்ல, நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கடன் வாங்குறது தவறான்னு கேட்டா தவறுதான். சின்ன சீனே மாறுது. அனௌன்ஸ்மெண்ட் நம்முடைய ஆண்டவருடைய பெரிய தயவின்படி கடந்த வாரத்தில் கூட உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணேன். நம்முடைய இடத்தை நம்ம ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த இடத்தை வாங்குறதுக்காக நம்ம முயற்சி எடுக்கும்போது நம்மகிட்ட இருக்கிற பணம் பத்தாம இருந்ததுனால ஒரு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் ஒன்று கடனாக, வட்டி இல்லாத கடனாக வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. உங்களுடைய சேவிங்ஸ் ஏதாவது இப்போ அவசரமா எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஒரு 3 months 4 months தாண்டி அதை நீங்க கொடுத்தா போதும், அது எங்களுக்கு யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லுவீர்களே. ஆனால் நீங்க தாராளமா அதை நீங்க கொடுங்க. இந்த முழங்கால் யுத்தத்துக்குள்ள அதை நாங்க திரும்பி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஜனவரி மந்த்ல இருந்து அப்படியே ஒவ்வொருத்தருக்கா அப்படியே செட்டில் பண்ணுவோம். கொஞ்சம் லேட்டா வேணும்ன்றவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா செட்டில் பண்ணுவோம். ஒரு விசுவாசிக்கு தேவை ஏற்படும் போது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசித்தால் தேவன் செய்வார் என்று போதிக்கும் ஊழியர்கள் தங்களுக்கும் ஊழியத்துக்கும் தேவை ஏற்படும் போது நீங்கள் ஜெபித்தால் மட்டும் போதாது, நீங்கள் தான் பணத்தை கொடுக்க வேண்டும் எனவும் கடன் வாங்கக்கூடாது என போதனை செய்த இவர்கள் தேவைக்கு ஏற்ப கடன்களையும் வாங்குகிறார்கள். விசுவாசிக்கு ஒரு உபதேசம், ஊழியருக்கு ஒரு உபதேசமா? இது போன்ற கிறிஸ்தவ விழிப்புணர்வு வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.